கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதை தடுக்க மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பேஸ் பகுதியில் காணலாம். மெடிக்கல் வேஸ்ட் இது கேரளாவில இருந்து தமிழ்நாட்டிற்கு பல ஆண்டு காலமாக இதை எடுத்து வந்து இங்கே தமிழ்நாட்டிலே கொட்டி கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவ கழிவு மட்டும் கிடையாது, இறைச்சி கழிவு, கோழி பண்ணை கழிவு, பன்றி இறைச்சி கழிவு, இது எல்லாமே நம்ம எல்லையில தான் கொட்டிட்டு போறாங்க. இதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல, தென்காசி மாவட்டம், தேனி மாவட்டம், அந்த பகுதியில எல்லாமே வரிசையா அங்கங்க எங்கெங்க கிடைக்குதோ கட்டிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 33 சோதனை சாவடிகள் இருக்கு. 33 சோதனை சாவடிகளை மீறி தமிழ்நாட்டுல டன் கணக்குல மலைமலையா காலங்காலமா கொட்டிட்டு இருக்கிறாங்கன்னா, அப்போ இந்த சோதனை சாவடி எதற்கு? இதற்கு அதிகாரிகள் எதற்கு? ஆட்சியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இது எவ்வளவு மோசம்! இது அரசாங்கம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. பசுமை தீர்ப்பாயம் அவங்க முன்கூட்டியே சூமோட்டோவா எடுத்து அதுல கேரளா அதை சுத்தப்படுத்தணும், அரசு சுத்தப்படுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. தவிர தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. ஏன்னா எல்லாமே லஞ்சம், ஊழல் தான். முதலமைச்சருக்கு உண்மையிலே இருந்தால் இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருப்பாரு. யார் யார் அங்க காரணம், எப்படி வந்தது, அதிகாரி யார் காரணம், அவங்க மாதிரி நடவடிக்கை எடுத்து சஸ்பென்ஷன், டிஸ்மிஸல், ஜெயில புடிச்சு போட்டுருணும் அவங்க எல்லாம். இதெல்லாம் மோசமான ஒரு சூழல்ல இருக்கு.